வெல்கம் வியூவர்ஸ். இது வந்து வேக வச்சு எடுத்துட்டேன். ஒரு 1/2 கிலோ தக்காளி. இன்றைக்கி வந்து நிறைய தக்காளி நம்மளுக்கு கம்மி விலையில் கிடச்சிது. அதை வந்து நான் வந்து வேக வச்சு இப்போது ஆற வச்சுட்டு அரைக்கிறோம். ஏன்னா மிக்ஸியில் ஆகிடும். இது மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. ஃபில்ட்ரு பண்ணிட்டு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கெட்டி எடுத்துட்டேன். இது மாதிரி வந்து திப்பி திப்பியாக இருக்கும். இதை அரைச்சி இப்போ ஊற்றுறதுனால ஊற்றலாம், இல்லை வந்து ரசத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். குழம்புக்கும் ரசத்துக்கும் வேஸ்ட் ஆகாது. இப்போ நம்ம கடாய் காஞ்சிச்சு. நான் ஒரு 300 கிராம் தக்காளி எடுத்துக்கிறேன் நினைக்கிறேன். கொஞ்சம் நல்லா ரொம்ப பழுத்து இருந்துச்சு. பழுத்தது வந்து நான் எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து அப்படியே கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஃபுல்லாக இந்த மாதிரி மர ஸ்டிக் இருந்தால் ரொம்ப நல்லது. அப்படி கலரி விட்டுகிட்டே இருந்தோம். இதில் வந்து அன்னாசி மொட்டு கொஞ்சம் இருந்தால் எடுத்துங்க. இதில் வந்து லவங்கம் ஒன்று போடுறேன், பட்டை 3த்தையும் போட்டு நல்லா கிண்டிட்டு எப்படி ஒரு 1/2 hour ஆகும். நெக்ஸ்ட் பார்ப்போம். வெங்காயம் அண்டு கேரட் சாதம் காலையில் வடித்து சாதம். அது வந்து இப்போ நைட்டுக்கு டின்னர். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிச்சது. சூப்பராக கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் ஆட் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். இதை வந்து தக்காளி சாஸ் வந்து கொதிச்சுக்கணும். தக்காளி சாஸ் ரெடி ஆகிடுச்சு. டக்குன்னு ஆகிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இதில் வந்து மஞ்சள் பொடி போட்டுருவோம். ஒரு ஸ்பூன் போடுறோம், சும்மா ஒரு சிட்டிக்கணும். நான் பிளெண்டரில் கொஞ்சம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான சாதம் எவ்வளோ போடுறீங்களோ சாதம். நான் 2 பேர் செஞ்சதுனால தேவையான அவ்வளோதான். இன்னும் ஒரு 5 நிமிஷம் வதக்கணும். இவர் ரெடி ஆகிட்டாரு. தக்காளி சாஸ் இப்போ இதில் வந்து காரமும் சேர்த்துக்கலாம், ஸ்வீட்டும் சேர்த்துக்கலாம். சில்லி ஸ்வீட் சாஸ் சூப்பராக இருக்கும். இந்த இதில் வந்து கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் மிளகாய் இதில் போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். காரமும் ஸ்வீட்டும் சேர்ந்து நல்லாயிருக்கும். வினிகர் இருந்தால் போட்டுங்க. வினிகர் இல்லை, வினிகர் வேணாங்கிறவங்க விட்டுடலாம். இப்படி ஒரு சுற்றி அப்படி ஒரு சுற்றி ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டோம். இல்லைன்னா சவர்லாம் பிரிச்சுடுவாங்க. சிறுந்தியை வச்சுக்குவோம். இது வந்து டின்னருக்கு இது வடக்கு அப்படி ஒரு வடக்கு முடிஞ்சது. அவ்வளோதான். இப்போ இது சாப்பாடு ரெடியாக உடச்சி வச்சுக்கணும். இந்த வெங்காயம் ஸ்மெல்லாம் போயிட்டோம். இல்லை நறுக்கு முடிச்சு காயை நல்லா வேகணும். நெக்ஸ்ட் பார்ப்போம். உங்களுக்கு தேவையான சாப்பாடு எடுத்துகிட்டு போட்டுட்டு 2 பேருக்கு இது போதும். அதான் கொஞ்சமாக தேவையானது எவ்வளோ வேணுமோ அதை இல்லைன்னா சப்பிட்டு போயிடும். சப்புன்னு இருக்கும் சாதம். இப்போ வந்து கலர்ஃபுல்லாக வரும். நல்லா உண்டை உடச்சல் இல்லாமல் கிளறிட்டு ஒரு 5 நிமிஷம் சாதம் சூடு ஏறணும் இல்லையா, கொஞ்சம் மிதமான ஹை டீயில் இருக்காமல் கொஞ்சம் இதெல்லாம் பேச்சுலர்ஸ்க்குலாம் ஈஸியாக இருக்கும். ஏன் நம்மளுக்கே கூட யூஸ் ஆகும். குழம்பு ரசம் சைட் டிஷ்லாம் செய்யறதை விட முட்டோட ஆம்லெட் போட்டு சைடில் வச்சுட்டு ஆனியன் நல்லா கேரட் ரோஸ் இருந்தால் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி வச்சுக்கிங்களா. மிளகா இருக்கும். ஃப்ரைட் ரைஸ் தான் மிளகா
வந்து சர்க்கரையை போட்டுலாம். சாரி, சாஸ் வீட்டிலே தயாரிச்சு கலர்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் செஞ்சுக்கோங்க. கொஞ்சம் காரம் போட்டுங்க. சில்லி ஸ்வீட் ரெண்டும் சேர்ந்தால் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் சில்லி, அதாவது 1/4 ஸ்பூன் சேர்த்துங்க. ஒரு 1/4 கிலோ சால்ட்டு கொஞ்சம் சூப்பராக இருக்கும். இப்படி வரணும். சூப்பர், அருமை, குட். பாருங்க, இது கொத்தவரங்காய், ஒன்று உருக்கா மிளகாய், இது வந்து ஸ்வீட் டொமேட்டோ சாஸ், ஸ்வீட் அண்ட் கார், இது தயிர் சாதம். சூப்பராக இது நல்லா இருக்கும், அருமையாக இருக்கும். ரசித்து சாப்பிட்றது நல்லாயிருக்கும். இது வந்து வறுத்து வச்சுருக்கிறது சுண்டக்காய், கொத்தவரங்காய், ஊறுகாய் மிளகாய், தயிர் சாதம் நல்லாயிருக்கும். தென் உங்கள் வீட்டில் என்ன சமையல் சொல்லுங்கள். பாய்.